நம்ம வீட்டு சமையல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சக்கர்பரா. இது எங்க வீட்டுல மைதா பிஸ்கெட் இல்ல டைமண்ட் பிஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கலகலான்னு கூட சொல்றாங்க. இதை செய்ய ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் சக்கரை, 2 டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை போட்டு நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு பிளேட்ல 2 கப் மைதா மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, பவுடர் பண்ண சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப 1/4 கப் உருக்குன நெய்யை மாவுல ஊத்தி நல்லா கலந்துக்கலாம். ஒரு கைப்பிடி மாவு எடுத்து இறுக்கி பிடிச்சு அது கொழக்கட்டை மாதிரி வரணும். இதுதான் மாவோட சரியான பக்குவம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவை பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிடலாம். மாவுக்கு மேல லேசா எண்ணெய் தடவி ஒரு தட்டை போட்டு மூடி 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். ஊற வச்ச மாவை மறுபடியும் லேசா பிசைஞ்சிட்டு 3 துண்டா வெட்டிக்கிடலாம். இப்ப ஒரு உருண்டை மாவு எடுத்து சப்பாத்தியா திரட்டி ஒரு கத்தியால ஸ்கொயர் ஷேப்புக்கு ஸ்லைஸ் போட்டுக்கிடலாம். நம்ம கட் பண்ண ஸ்லைஸை பாத்தீங்கன்னா 1/2 சென்டிமீட்டர் கனத்துக்கு இருக்கணும். இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கிறதுக்காக அடுப்புல எண்ணெய் மிதமான சூட்ல காஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஈடுக்கு எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்ச பிஸ்கெட் எண்ணெயில போட்டு நல்ல செவக்க வறுத்து எடுத்தா சக்கர்பரா ரெடி.